திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 2. நான் எனது வீரத்தை மட்டுமே நம்புகின்றேன். உலக சக்கரத்தில் யாவதற்கு என் பலம் மட்டுமே போதும். அத்திமலையானின் சிலை எனக்கு கிடைத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. அத்திமலை ஆலயத்திலேயே அதை வைத்துவிட்டு எனது பணிகளை நான் கவனிப்பேன். எனது ஆற்றலை கொண்டு நான் உலக சக்கரத்தை ஆவேனே தவிர பல்லவ மன்னர்களைப் போல் அத்திமலையானை தொந்தரவு செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்றபடியே ஆதித்த கரிகாலன் அந்த புதைப்போக்கி நோக்கி கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த அத்திமலை தேவன் அவனை சோதிக்க முடிவு செய்து விட்டான் போலும். மீண்டும் பிரவாள மாளிகையின் வெளியே வந்த ஆதித்தனும் பார்த்திபனும் அவர்களுக்காக காத்திருந்த நேமி நங்கையரையும் குழல் அழகினையும் அணுகினர். குழல் அழகா, நாளையே நமது குருவின் மேற்பார்வையில் இந்த பகுதி சுத்தம் செய்யப்பட வேண்டும். பழைய அறையிலிருந்து நமது ஆட்களை வரவழைத்து பணியை துவக்கு. பிரவாள மாளிகையை இடித்து நிலத்தை சமன்படுத்து. புதிய மாளிகை கடைக்கால் போட்டுவிட வேண்டும். அந்த பணிகள் விரைவாக நடக்க வேண்டும் என்றபடியே புறப்பட்டான். நேமியங்கையர் நல்ல முகூர்த்தத்தில் பணிகளை துவக்க பழைய அறையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட பணியாட்கள் முதலில் பிரபாள மாளிகையை சுற்றி அடர்ந்திருந்த மரம் செடி கொடிகளை அகற்றினர். இப்பொழுது மாளிகையின் நுழைவு வாயிலில் இருந்த அந்த 12 அடி உயர புகைப்போக்கி நன்கு புலப்பட்டது. பிரபாள மாளிகையை இடிக்கும் பணிகளும் துவங்கியது. 3 நான்கு குழுக்களாக பிரிந்து மாளிகையை இடிக்கும் பணி துவக்கப்பட்டது. உயரமான புகைப்போக்கி மேலிருந்து இடித்து வர எண்ணி 2 பணியாட்களை சுழலும் படிகளில் ஏறி உச்சிக்கு சென்றனர். உச்சியை பெயர்த்தவர்கள் புகைப்போக்கின் மேல் இருந்தபடியே கீழே வர ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புகைப்போக்கின் ஒரு பெரிய பாகம் இடிந்து விழுந்தது. அதன் வழியே அத்திமலையான் எழுந்தருளி இருந்த மரப்பெட்டகம் தென்பட்டது. பணியாட்கள் திகைப்புடன் மாளிகையின் முன்பகுதியில் உள்ள பயணிகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்த நேமியங்கரையும் குழல் அழகனையும் அழைத்து வந்தனர். அங்கே வந்து பெட்டகத்தை பார்த்த நேமியங்கர் புகைப்போக்கியை இடிக்கும் பணியை நிறுத்தி வைத்தார். நீண்ட யோசனைக்கு பிறகு புகைப்போக்கியின் அடிபாகத்தை இடித்து நொறுக்க ஒரு இரும்பு வளையத்தின் மீது 10 அடி பெட்டகம் நிற்பதை அறிந்து கொண்டனர். அதை எச்சரிக்கையுடன் உடைத்து கொண்டிருங்கள், நான் சென்று இளவரசரை அழைத்து வருகிறேன் என்றபடி நேமியங்கரும் குழலழகனும் ஒத்தாடைக்கு கிளம்பினர். ஆதித்த கரிகாலன் வருகையை எதிர்பார்த்து அங்கங்கே தீப கப்பறைகளும் சுளுந்துகளும் ஏற்றப்பட்டன. ஒத்தாடை அரண்மனை. சூரியன் அஸ்தமனமாகி கொண்டிருக்க உப்பரிகையில் ஆதித்த கரிகாலன் அளவலாவிக் கொண்டிருந்தான். உபேந்திர பார்த்திப பல்லவன் இருவரும் புறவைகளில் வந்து இறங்கிய நேமியங்கரையும் குழலழகனையும் பார்த்தனர். அவர்கள் உப்பரிகைக்கு வரும் வரை தங்கள் உரையாடல்களை தொடர்ந்து கொண்டே இருந்தனர். உப்பரிகை செல்வதற்காக படிகளில் ஏறிய நேமியங்கையர் சட்டென்று குழலழகனின் தோள்களை பற்றி அவனை நிறுத்தினார். குழலழகா, பார்த்திப பல்லவன் முன்பாக நாம் பிரவாள மாளிகை புகைப்போக்கில் கிடைத்த பெட்டகத்தை பற்றி பிரஸ்தாபிக்க வேண்டாம். அவன் புறப்பட்டு சென்றதும் நாம் அதை பற்றி குறிப்பிடலாம் என்று கூற குழலழகன் தலையசைத்தான். என்ன விஷயம் நேமியங்கரே? ஆதித்த கரிகாலன் அவனை நோக்கினான். பிரவாள மாளிகையை இடித்து தள்ளும் பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்பாக சோழ நாட்டில் இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. அதை தங்களிடம் தெரிவிப்பதற்காகவே இங்கே வந்திருக்கிறோம். நேமியங்கையர் கூற அவரை வியப்புடன் நோக்கினான் ஆதித்த கரிகாலன். என்ன விஷயம் கூறுங்கள். வியப்புடன் அவரை பார்த்தான் ஆதித்தன். அது சற்று ரகசியமான விஷயம். தயக்கத்துடன் நேமியங்கரை பார்த்திபனை பார்க்க அவன் அவரது பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு தனது நண்பனை நோக்கினான். ஆதித்தா, சூரியன் மறைந்து விட்டான். எனது தந்தை தர்மவர்மர் தனியாக இருப்பார். நான் புறப்படுகின்றேன் என்றவன் அவன் பதிலுக்கு கூட காத்திராமல் உப்பரியிலிருந்து இறங்கத் துவங்கினான். அவனை தடுக்க முற்பட்ட ஆதித்தன் நேமியங்கரின் சூசக கண்ணசைவை தற்செயலாக நோக்கினான். ஏதோ பார்த்திபனுக்கு தெரியக்கூடாத முக்கியமான தகவல் என்பதை உணர்ந்து கொண்டு அவனும் பேசாமல் நின்றான். பிரவாள மாளிகையை தரைமட்டமாக்கும் பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சோழ நாட்டிலிருந்து என்ன ரகசிய தகவல் வந்திருக்கும்? யோசித்தபடியே பார்த்திபன் தனது புறவியை நோக்கி சென்றான். பார்த்திபன் புறவியில் ஏறி தனது மாளிகையை நோக்கி புறப்படும் வரை நேமியங்கரர் பேசாமலேயே இருந்தார். அவனது புறவி அரண்மனையை விட்டு வெளியேறியதும் கண்களில் ஆவல் கொப்பளிக்க ஆதித்த கரிகாலனை பார்த்தார். இளவரசி, உடனடியாக பிரபாள மாளிகைக்கு புறப்பட்டு வாருங்கள். புகைப்போக்கியின் உள்ளே ஒரு பெட்டகம் கிடைத்தது. 12 அடி உயர புகைப்போக்கியில் 10 அடி உயரத்திற்கு பெட்டகம் நிற்கின்றது. நேமியங்கர் கூற அவர்களை திகைப்புடன் பார்த்த ஆதித்த கரிகாலன் எதுவும் கேட்காமலேயே உடனே அவர்களுடன் புறப்பட்டான். அவர்கள் தர்மம் நகரம் செல்வதற்குள் இருள் சூழ்ந்து விட்டது. புகைப்போக்கி எடுக்கும் பணி முழுவதுமாக நிறைவடைந்துவிட பணியாட்கள் பெட்டகத்தை எடுத்து நிலத்தில் வைத்திருந்தனர். அந்த தேக்கமர பெட்டகத்தை ஆதித்த கரிகாலன் வெறித்து நோக்கினான். உள்ளே என்ன இருக்கிறது? பரபரப்பு அதிகமானது அவனுக்கு. தெரியவில்லை இளவரசி.
தங்கள் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம். பழையாறையைச் சேர்ந்த செங்கம்பாடி செந்தூரன் என்பவன் கட்டிடக்கலையில் விற்பனன். அவன்தான் அப்படி கூறினான். அவன்தான் ஆதித்தனின் கனவு மாளிகையை எழுப்பப் போகின்றவன். பெட்டகத்தை திறவுங்கள். ஆதித்தன் கூறியதும் குழலழகன் பெட்டகத்தை மிகவும் சிரமப்பட்டு திறந்தான். உள்ளே நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகளை கடந்திருந்ததால் செம்மை வண்ண அத்திமலையான் கரிய நிறத்தில் காட்சி தந்து கொண்டிருந்தான். தேகமெங்கும் தூசி ஒட்டடையும் இருக்க சிந்தூரன் தனது மேல் வஸ்திரத்தை எடுத்து சிலையை துடைக்கத் துவங்கினான். இப்பொழுது தேவ உடும்பர அத்திமலை தேவன் தனது வழக்கமான பொன்முருளுடன் காட்சி தந்து கொண்டிருந்தான். சிம்மவர்மன் காலத்தில் குணம் குன்றத்தின் தண்ணீர் தொட்டியில் மறைந்திருந்து நரசிம்மவர்மன் காலத்தில் வெளிவந்து மீண்டும் ஆழிப்பேரலையில் கடலடியில் சென்று சயனித்து மல்ல எதியால் கைப்பற்றப்பட்டு பிரவாள மாளிகையில் 500 ஆண்டுகளாக நின்ற கோலத்தில் இருந்த அத்திமலை தேவன் இப்பொழுது வெளியே வந்திருந்தான். அத்திமலை தேவனின் கம்பீரமான திருமுகத்தை பிரமிப்புடன் நோக்கினான் ஆதித்த கரிகாலன். இது யாருடைய சிலை? இவர்தான் பல்லவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் அத்திமலை தேவன். கண்களில் பிரகாசம் கொங்க பிரதிமையை நோக்கினார் நேமியங்கையர். இவர்தான் அத்திமலை தேவனா? அஸ்வமேத தெய்வம், ஆற்றலின் மொத்த உருவம். பிரமிப்பு நீங்காமல் அவரையே பார்த்தான் ஆதித்த கரிகாலன். எனது ஆற்றலை கொண்டே நான் உலகை ஆளுவேன். எனக்கு அத்திமலை தேவனின் அருள் தேவையில்லை என்றாயே. நான் கிடைத்தால் என்னை கோவிலுக்கு அனுப்பிவிடுவேன் என்றாயே. இதோ நான் வெளியே வந்து விட்டேன். என்னை எனது கோயிலுக்கு அனுப்பிவிடு என்று கூறுவது போல் கிடந்த அத்திவரதரையே வெறித்து பார்த்தபடி நின்றான் ஆதித்த கரிகாலன். பல்லவர்களின் பொக்கிஷம் பல்லவர்களுக்கு கிடைக்கவில்லை. காஞ்சி நகரின் இதய பகுதியான தர்மநகரத்தின் பிரவாள மாளிகையிலேயே இத்தனை காலம் நின்றிருந்திருக்கின்றான். அதை பல்லவர்கள் அறியவில்லை. ஆனால் பேய் மாளிகை என்று கருதப்பட்ட பிரவாள மாளிகையில் இவன் காலடி எடுத்து வைத்ததும் அத்திமலை தேவனே கிடைத்திருக்கின்றான். பிரவாள மாளிகையை தன் பெயரில் அன்று காலைதான் சாசனத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தான். தற்பொழுது பிரவாள மாளிகை பல்லவர்களின் இருப்பிடம் அல்ல, இவனது தனிப்பட்ட சொத்து. அதில் கிடைத்த அத்திமலை தேவனும் இவனுடைய தனிப்பட்ட சொத்து ஆகிவிட்டார். நல்ல வேளையாக பார்த்திபன் இங்கே இல்லை. பணியாட்கள் அனைவருமே பழையாறையைச் சேர்ந்தவர்கள். சிலை கிடைத்த விஷயம் பல்லவர்களுக்கு தெரியவே வேண்டாம். நல்ல காரியம் செய்தீர்கள். பார்த்திபனின் முன்பாக அத்திமலையான் சிலை பற்றி குறிப்பிடாமல் இருந்தீர்களே, இப்போது என்ன செய்வது நேமியங்கரே? சிலையை அத்திமலை தேவனின் ஆலயத்தில் ஒப்படைக்க வேண்டுமா? ஆதித்த கரிகாலன் கேட்டான். அது தங்கள் சித்தம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த அற்புத பொக்கிஷத்தின் தன்மையை தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மகாபாரத காலத்திற்கு முன்பிருந்தே இந்த சிலை அத்தியூர் என்கின்ற காஞ்சியில் கோவில் கொண்டுள்ளது. அஸ்வமேத யாகத்தின் வேள்வித்தீயிலிருந்து வந்தது இது. தேவ உடும்பரவேக அத்திமரத்தை தேர்ந்தெடுத்து விஸ்வகர்மா அவருக்கு தேகம் சமைத்தார். உலகிலேயே தற்பொழுது உள்ள ஒரே தேவ உடும்பர அத்தி இவரது தேகம் மட்டுமே. இவரை வைத்து அஸ்வமேத யாகம் புரிந்தால் மன்னர்களாக திகழலாம். சைத்திர மாத ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்ரீதளமணி என்கின்ற ஆபரணத்தை இவருக்கு அணிவித்து வேண்டுவதை கோரினால் அது உடனேயே நிறைவேறும் நேமியங்கையர் கூறினார். இந்த தகவல்களை எங்கிருந்து சேகரித்தீர்? ஆதித்த கரிகாலனின் புருவங்கள் உயர்ந்தன. எனது தாய்வழி பாட்டனார் அபிஷேக சதகரணி அத்திமலையில் அதிகாரியாக இருந்திருக்கின்றார். அவர் இயற்றிய பேருளாள தண்டகம் என்கின்ற கவிதையின் முன்கதையில் இந்த தகவல்களை படித்தேன் நேமியங்கையர் கூறினார். அப்படியானால் நாமும் இவரை கொண்டு அஸ்வமேத யாகம் செய்து அந்த ஆபரணத்தை அணிவித்து இவரிடம் நமது கோரிக்கையை பெறலாம். இப்பிரவாள மாளிகையை தங்களுக்கு சொந்தம் என்பதால் இந்த சிலை இப்பொழுது தங்களுக்குத்தான் சொந்தம், குழலழகன் கூறினான். ஆதித்த கரிகாலன் அமைதியாக நின்றான். ஒரு கணம் தனது எதிர்காலத்தை நினைத்து பார்த்தான். சோழ சிம்மாசனம் இவனை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருந்தது. பராந்தக மன்னர் உயிரிடம் இருக்கும் போதே அவருடைய மூத்த மகன் ராஜாதித்யன் தக்கோலப் போரில் உயிரிழந்திருந்தான். அவருடைய கடைசி மகன் உத்தமசீலி வீரபாண்டியனால் சிரச்சேதம் செய்யப்பட்டிருந்தான். இரண்டாவது மகன் கண்டராதித்ய தேவர் மேற்கே சென்ற தேவர் என்று காணாமலேயே போய்விட்டிருந்தார். மூன்றாவது மகனான அரிஞ்சயனும் மன்னராக பதவியேற்ற 6ஆம் மாதத்திலேயே ஆற்றூர் போருக்கு சென்றவர் தனது கூடாரத்தில் குற்றுயிரும் குலையுருமாக கிடந்து அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே 2 நாட்கள் உயிருக்கு போராடி மரணம் அடைந்து விட்டிருந்தார். அவருக்கு பிறகு பதவியேற்றுள்ள சுந்தர சோழருக்கும் உடல் நிலைமையில் சற்றே பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன.
சோழ சிம்மாசனத்தை அடைய நினைப்பவர்கள் மரணத்தை தழுவார்கள் என்று மக்களிடையே அரசல் புரசலாக பேச்சுக்களும் புறப்பட்டுள்ளன. மேலும் தனது சிறிய பாட்டன் உத்தமசீலனது தலையை வெட்டிய வீரபாண்டியனின் தலையை வெட்டி காலால் உதைப்பேன் என்று இவன் சபதம் வேறு செய்திருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக பவிசுக்கார மடத்தில் இவனது ஜீவநாடியை படித்த புன்னகனத்தர் என்கின்ற ஜோதிடர் இவனுக்கு பெரிய கண்டம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அனைத்தையும் கருத்தில் கொண்டு குழலழகன் கூறுவது போல் அத்திமலை தேவனை கொண்டு அஸ்வமேத யாகம் செய்தால் என்ன? இவனுக்கு உள்ள கண்டம் சோழ சிம்மாசனத்திற்குள்ள சாபக்கேடுகள் அனைத்தையும் நீக்கி மன்னர்களுக்கு மன்னனாய் திகழ்ந்தால் என்ன? சோழ குடையின் கீழ் அனைத்து நாடுகளையும் கொண்டு வந்தால் என்ன? ஆம், அதுதான் செய்ய வேண்டும். பல்லவத்தின் பொக்கிஷம் இப்பொழுது இவனது வசம், இவனுக்காகத்தான் உரிமை என்கின்ற போது இவன் அஸ்வமேத யாகம் செய்வதில் என்ன தடை இருக்க முடியும்? அசோகன், புஷ்யமித்ரா, சமுத்திரகுப்தா, புலிகேசி என்று பல மன்னர்கள் இந்த சிலையை பெற முயற்சி செய்து தோல்வியுற்றனர். இளவரசே, ஆனால் அத்திமலை தேவனை உங்களை தேடி வந்திருக்கின்றான். அவனை தங்கள் வசப்படுத்துங்கள் நேமியங்கையர் கூற, அப்பொழுதே அந்த சிலையை பத்திரப்படுத்துவது என்று தீர்மானித்தான் ஆதித்த கரிகாலன். அத்திமலை தேவன் இனி என் வசம்தான் இருப்பான், அவனை பத்திரப்படுத்துவோம். ஆதித்த கரிகாலன் கூறியதும் பொன் சிரிப்புடன் திகழ்ந்த அத்திமலையானின் முகத்தில் சற்றே புன்னகை குறைந்தது. இந்த அரண்மனைவாசிகள் அனைவருமே ஏன் ஒரே மாதிரியாகவே யோசிக்கிறார்கள்? திருந்தவே மாட்டார்கள் போலிருக்கிறது. பல்லவர்களைப் போல் சோழர்களும் அழிவு பாதையில் செல்கின்றனர். அரசியல் என்கின்ற சொல்லுக்கு பொருளே பேராசை என்றுதான் தோன்றுகின்றது. பெட்டகத்தின் உள்ளே இருந்தபடியே அத்திமலையான் யோசித்து கொண்டிருந்தான். நேமியங்கரே, நீர் குறிப்பிட்ட ஸ்ரீதளமணி என்கின்ற ஆபரணம் எங்கே உள்ளது? அந்த ஆபரணம் சிம்மவர்மனின் கடைசி மகன் பீமவர்மனால் களவாடப்பட்டு வடிவம் மாற்றி அமைக்கப்பட்டு உக்ரோதயம் என்று பெயரிடப்பட்டது. அபராஜித பல்லவனிடமிருந்து ஆதித்த சோழன் அதை பறித்து தனது கஜானாவில் பத்திரப்படுத்தி வைத்தான் நேமியங்கையர் கூறினார். ஆதித்த கரிகாலனின் கண்கள் விரிந்தன. அப்படியென்றால் அந்த உக்ரோதயம் நமது சோழ கஜானாவில் தான் இருக்கின்றதா? ஆதித்த கரிகாலன் ஆர்வத்துடன் கேட்டான். ஆம் இளவரசி, நம்மிடம்தான் இருக்க வேண்டும். நேமியர் கூறியதும் மீண்டும் அந்த பெட்டகத்தில் இருந்த அத்திமலை தேவனின் சிலையை வெறித்தான் ஆதித்த கரிகாலன். இதுவரை தஞ்சை அரண்மனையில் கஜானாவிற்கு ஆதித்தன் சென்றதே இல்லை. அங்குதான் அத்திமலை தேவனின் உக்ரோதயம் இருக்கின்றதாம். அத்திமலை தேவனும் இவன் வசம், உக்ரோதயமும் இவன் வசம், அனைத்து நாடுகளும் விரைவில் இவன் வசம். உற்சாகமும் உத்வேகமும் அவனது மனதை கவ்விக்கொள்ள குழலகலை திரும்பி நோக்கினான் ஆதித்த கரிகாலன். இந்த சிலை கிடைத்த விவகாரம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக பார்த்திபனுக்கு தெரியவே கூடாது. சிந்தூரனையும் எச்சரிக்கை செய்து வையுங்கள். இந்த சிலையை நான் செல்லும் இடத்தில் பத்திரப்படுத்தி வையுங்கள், ஆதித்த கரிகாலன் கூறினான். உத்தரவு இளவரசி. நேமியங்கையரும் குழலழகனும் பணிவுடன் தலையசித்தனர். பெருந்தேவி, இப்போதைக்கு நான் வருவேன் என்று எதிர்பார்க்காதே. மீண்டும் எனக்கு வனவாசமும் அஞ்ஞாதவாசமும் காத்திருக்கின்றன. நான் எப்பொழுது நமது அத்திமலைக்கு வருவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று கூறுவது போல் 10 அடி மரப்பட்டிடத்தில் சயனித்திருந்தான் அத்திமலை தேவன். நேமியங்கையரே, அத்திமலை தேவனின் சிலையை நான் குறிப்பிடும் இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு உடனடியாக நீரும் குழலழகனும் தஞ்சைக்கு வாருங்கள். அங்கே நமக்கு மிகவும் அவசரமான பணி ஒன்றை செய்ய வேண்டியுள்ளது. மிக அவசியமானது, ஆதித்த கரிகாலன் கூற நேமியங்கையர் தலையசைத்தார். குழலழகன் பெட்டகத்தை மூட மீண்டும் இருளில் மறைந்தார் அத்திமலை தேவன். பெட்டகத்தின் உள்ளே நிலவும் இருள்தான் தனது எதிர்காலம் கூட என்பதை அப்பொழுது ஆதித்த கரிகாலன் உணரவில்லை. நடு நிசையில் அத்திமலையான் சயனித்திருந்த பெட்டகம் மாட்டி ஒன்றில் ஏற்றி வைக்கப்பட்டு அதன் மீது தானிய மூட்டைகள், காய், கனி, கீரை வகைகள் அடுக்கப்பட்டன. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் தலைக்குளத்தியார் சன்னதிக்கு உபகரணங்களும் திரவியங்களும் அனுப்பியுள்ளதாக கூறிவிடுங்கள். ஆதித்த கரிகாலன் கூற நேமியங்கரும் குழலழகனும் பணிவுடன் தலை குனிந்து விடை பெற்றனர். மாட்டு வண்டி புறப்பட அதை பேருவகையுடன் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான் ஆதித்த கரிகாலன். வண்டி இருளில் கலந்து மறைந்ததும் தர்மவனத்தின் பிரவாள மாளிகையிலிருந்து ஒத்தாடைக்கு புறப்பட்டான். அப்போது அமானுஷ்யங்கள் நடமாடும் அந்த வேளையில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இருளில் அடிமேல் அடியடித்து வைத்தபடி ஒரு அமானுஷ்யம் மாளிகையின் இடிபாடுகளின் பின்பாக இருந்து வெளிப்பட்டு பாதையில் வந்து நின்றது.
ஆதித்த கரிகாலன் சென்ற பாதையும் மாட்டு வண்டி சென்ற திக்கையும் மாற்றி மாற்றி பார்த்த அந்த அமானுஷ்யம் சற்றே யோசித்தபடி நின்றுவிட்டு பிறகு தனது புறவியில் ஏறி ஆதித்த கரிகாலன் சென்ற திசையிலேயே பயணித்தது. தென் திசை நோக்கி செல்லும் அந்த மாட்டு வண்டியில் பயணிக்கும் அத்திமலை தேவன் மீண்டும் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டிற்கு தயாரானான். இப்போதைக்கு கண்களை மூடிக்கொள்ளுவோம். அவன் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறானோ மீண்டும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். மறுநாள் முதல் ஆயிரக்கணக்கான பணியாட்கள் அமர்த்தப்பட்டு காஞ்சியில் தர்மநகரத்தில் பிரம்மாண்டமான புதிய மாளிகை எழுப்பப்பட்டது. ஒத்தாடை அரண்மனையில் வசதிகள் குறைவாக உள்ளதால் சோழ இளவரசர் உடனடியாக தங்க வேண்டி மாளிகையை மிக விரைவாக கட்டப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இரவும் பகலுமாக மாளிகை பணிகள் நடைபெற விரைவிலேயே பிரவாள மாளிகை இருந்த இடத்தில் பிரம்மாண்டமான புதிய மாளிகை ஒன்று எழுந்தது. காயகல்பம். ஒத்தாடை அரண்மனையில் இருந்து வெளிவந்த உபேந்திர பார்த்திபன் தனது மாளிகையை நோக்கி செல்லாமல் அத்தியூரை நோக்கித்தான் பயணித்தான். இவனது தந்தை தர்மவர்மன் மருத்துவரின் அரவணைப்பில் பாதுகாப்பாகத்தான் இருந்தார். ஆதித்த கரிகாலுடன் தாங்கள் தனிமையில் பேச வேண்டும் என்று நேமியரும் கொள்ளழகனும் கூறியதாலேயே தனது தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற காரணத்தை கூறி அங்கிருந்து புறப்பட்டிருந்தான் அவன். அவர்கள் ஆதித்தனுக்கு சுமந்து வந்த ரகசியம் என்னவாக இருக்கும் யோசித்தபடியே தனது புறவியை அத்தியூரை நோக்கி செலுத்தினான். இரவு படர்ந்துவிட ஆங்காங்கே இருந்த தீபஸ்தம்பங்களில் எண்ணெய் கப்பறைகள் ஒளிந்து கொண்டிருந்தன. பார்த்திபன் அத்தியூர் சென்று இடமாக திரும்பி முக்கூடலை நோக்கி பயணித்தான். பாலாறு ஒரு காலத்தில் பொங்கி பாய்ந்ததாக சரித்திரத்தில் படித்திருக்கின்றான். இன்று பாலாறு மணல் ஆறாகத்தான் உள்ளது. முக்கூடல் இன்று ஒரு வறண்ட சமவெளிதான். பெயருக்கு இங்கும் அங்குமாக மழைநீர் குட்டைகளாக தேங்கி இருக்கிறதே தவிர 3 ஆறுகள் சங்கமித்த இடமாகவா உள்ளது? வாலிருஞ்சோலை மலையின் மீது தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்க மலையின் முன்பாக சற்று நின்று சிங்கபிரானை பிரார்த்தனை செய்தான். பிறகு வேங்கடவன் ஆலயத்தை நோக்கி சென்றான். கார் இருள் சூழ்ந்திருக்க அந்த ஒத்தையடி பாதையில் தனது புறவியை செலுத்தபடி சென்றான். மனித சஞ்சாரமே இல்லாத அந்த பாதையில் தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் தொலைவில் நிழலாக ஒரு காட்சியை அவன் கண்டான். சுளுந்தனை ஏந்திய 5 திடீரென்று வெளிப்பட்டு அந்த பாதையில் வந்து கொண்டிருந்த 3 பெண்களை சுற்றி வளைத்தனர். தன்னையும் அறியாமல் பார்த்திபனின் வலது கை தனது வாளியை பற்றியது. இருப்பினும் தனது புறவியை ஓரமாக நிறுத்திவிட்டு அதன் மீது அமர்ந்தபடியே அந்த பெண்களை கவனித்தான். ஒருவேளை அந்த மனிதர்கள் அந்த பெண்களை பாதுகாவலர்களாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா? பார்த்திபன் அந்த பெண்களை கவனித்தான். ஒருத்தி சற்று வயது முதிர்ந்தவளாக இருந்தாள். அயற்சியாலும் முதுமையினாலும் முகம் சோர்வாக காணப்பட்டது. தனது சேலை முந்தானையால் தலையை போர்த்தியிருக்க அவளது நரைத்த குழல் வெளுத்த முகத்துடன் ஒன்றி கலந்திருந்தது. காண்பதற்கு முகம் எது குழல் எது என்று தெரியாத வண்ணம் இருந்தது. போதாக்குறைக்கு வெளிர்வண்ண சேலையை வேறு அவள் அணிந்திருந்தாள். தொலைவிலிருந்தே அவளை கண்டால் பேய் ஒன்று உலவுகிறது என்றே பயணியர் பதைபதித்து ஓடியிருப்பர். அடுத்ததாக நின்ற நடுத்தர வயதை கொண்டு இருந்தவள். மங்கள சின்னங்கள் எதுவும் இன்றி விதவையாக காட்சியளித்தாலும் முகத்தில் முதுமை இன்னும் தோன்றி இருக்கவில்லை. ஆனால் மூவரில் கடைசியாக நின்றிருந்த அந்த இளநங்கை பார்த்திபனின் உள்ளத்தில் பிரமிப்பை தோற்றுவித்தாள். தேவலோக அரம்பைதான் வெண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி இருக்கிறாளோ? சிறுமி பருவத்திலிருந்து நங்கை பருவத்தில் நுழைந்திருந்த அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை சுற்றி வளைத்திருந்த கள்வர்களோ அவளது பேரழகை கண்டதும் வந்த நோக்கத்தையும் மறந்து அவளையே வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஆபரணங்கள் கிடைத்திருக்கும் என்று வழிமறித்தால் பொக்கிஷமே கிடைத்திருக்கிறதே என்று அந்த கள்வர்கள் ஒவ்வொருவர் மனதிலும் நினைத்தபடி அவள் முகத்தை நோக்க அந்த நங்கை சற்றும் கலங்காமல் அவர்களை எதிர்கொண்டு நின்றாள். மெலிந்த ஆனால் உயரமான தேகம், சாமுத்திரிகா லட்சணங்கள் ஒன்று சேர்ந்து மனித உருவை எடுத்து வந்திருந்தது போன்ற உருவம். இப்படித்தான் ஒரு நங்கை தோன்ற வேண்டும் என்பதை குறிக்கும் பத்மினி வகை பெண் அவள். அகன்ற விழிகள், அடங்கிய செவிகள், எடுப்பான நாசி, சங்கு போன்ற கழுத்து, குவிந்த தோள்கள், பொற்கலசங்களாக தனங்கள், நூலான இடை, வாழைத்தண்டை போன்ற கைகள், யானை துதிக்கையை போன்ற தொடைகள், மிருதுவான தாமரை மலர்களைப் போன்ற பாதங்கள் என்று பேரெழிலுடன் காட்சி தந்தாள். நிச்சயம் அந்த கயவர்களால் அவளது பெண்மைக்கு பேர் ஆபத்து நிகழும் என்பதை யூகித்த பார்த்திபன் தனது வாளினை உருவியபடியே குதிரையிலிருந்து குதித்தான். மற்ற 2 பெண்களையும் கொன்றுவிட்டு இந்த பொக்கிஷத்தை நமது இருப்பிடத்திற்கு தூக்கிச் செல்வோம் ஒரு கள்வன் கூறுவது பார்த்திபனின் செவியில் கேட்டது. அவன் தனது நடையை
துரிதப்படுத்துவதற்குள் அந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. அந்த நங்கையின் கரத்தில் திடீரென்று ஒரு வாள் தோன்றியது. தன்னை பற்ற வந்த ஒரு கள்வனின் கையை மின்னல் வேகத்தில் அவள் வெட்ட அவனது கை துண்டித்து விழுந்தது. அந்த கள்வன் அதிர்ச்சியில் நிற்க மற்ற நால்வரும் அந்த பெண்ணை தனது வாளால் தடுக்க முயல அடுத்த கணம் தனி ஒருவளாக அந்த நங்கை கள்வர்களுடன் மோதத் துவங்கினாள். அவளது வேகத்தை ரசிக்க துவங்கிய பார்த்திபன் தன்னை மறந்து அவளையே நோட்டம் விட கள்வர்கள் அவளது வாழ்வீச்சை சமாளிக்க இயலாமல் திணறினர். ஒரு கட்டத்தில் கை துண்டிக்கப்பட்ட கள்வன் தனது வாளை இடது கரத்தில் ஏந்தியபடியே அந்த பெண்ணின் பின்பாக ஊர்ந்து வருவதை பார்த்திபன் கண்டான். அந்த பெண்ணை எச்சரிப்பதற்காக குரல் கொடுக்க நினைக்கையில் அந்த கள்வன் தனது வாளினால் அந்த நங்கையின் வாளை தட்டிவிட திகைப்புடன் செய்வதறியாது நின்றாள் அந்த நங்கை. நிராயுதபாணியாக நின்ற அவளை எக்காலத்துடன் சிரித்தபடியே சுற்றி வளைத்தனர் கள்வர்கள். வலக்கையை இழந்தால் தான் இடக்கையை பிரயோகிப்பேன். நீ கற்பை இழக்கப் போகிறாய். உன்னிடம் அது ஒன்றுதானே உள்ளது என்று நகைத்தபடியே கள்வர்கள் அவளை சூழ்ந்து கொள்ள அந்த மூதாட்டி பயத்தில் அலற கள்வர்களின் தலைவன் தனது சகாக்களுக்கு கட்டளையிட்டான். முதலில் அந்த கிழவியை கொன்றுவிடு என்றதும் ஒருவன் அந்த மூதாட்டியை நோக்கி வாளுடன் பாய தக்க தருணத்தில் பிரவேசித்தான் பார்த்திபன். ஆனால் அதற்குள் அந்த மூதாட்டி மயங்கிச் செறிய நடுத்தர வயது பெண்மணி அவளை தாங்கி பிடித்தாள். வாளுடன் பாய்ந்த பார்த்திபன் 5 கள்வர்களையும் தனது பக்கமாக இழுத்து ஒவ்வொருவராக வெட்டி வீழ்த்தினான். கள்வர்கள் அனைவர்களும் செத்து விழுந்ததும் இரத்தம் படர்ந்திருந்த தனது வாளை துளைத்தபடியே அந்த பெண்களை நெருங்கினான். வாழ்பயிற்சி அறிந்தவள் என்றாலும் கார் இருளில் மனித சஞ்சாரம் இல்லாத பகுதியில் பெண்கள் தனியாக வரக்கூடாது பார்த்திபன் கூறினான். ஆண்களுக்கு போர் புரிவது எளிது. நழுவும் முந்தானையை பற்றிய கவலைகள் ஆண்களுக்கு இல்லை. நழுவாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே போதும். பெண்களுக்கு வீரமும் நழுவக்கூடாது, முந்தானையும் நழுவக்கூடாது என்கின்ற கவனத்துடன் போர் புரிய வேண்டியிருப்பதால் மட்டுமே ஆண்களின் கை ஓங்குகின்றது. அந்த நங்கை அலட்சியத்துடன் கூறினாள். ஒரு கணம் அவளது பதிலால் திகைத்து போன பார்த்திபன் அந்த மூதாட்டியை கவனித்தான். அவளது மயக்கம் இன்னும் நீங்கவில்லை. பாவம், அந்த மூதாட்டி பயத்தால் மயங்கிவிட்டார். இளம் கன்று பயமறியாது. அம்மா, நீங்கள் கூறுவது இந்த வழியாக இரவில் எதற்காக வந்தீர்கள்? பார்த்திபன் அந்த நடுத்தர வயது பெண்மணியை கேட்டான். ஐயா, நாங்கள் வேங்கடவன் ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வந்தோம். தக்கோலம் அருகே ஒரு கிராமத்தில் வசித்து வந்தோம். பிழைப்பு தேடி காஞ்சிக்கு வந்தோம். இறைவனின் அருளால் காஞ்சியில் புது வாழ்க்கையை துவங்குவோம் என்றுதான் வேங்கடவன் ஆலயத்திற்கு வந்தோம். காஞ்சி ராஜ வீதியில் செழுங்கழுநீர் சத்திரம் என்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றோம். வழியில் கள்வர்களிடம் சிக்கிக் கொண்டோம். அந்த மூதாட்டி கூறினாள். செழுங்கழுநீர் சத்திரமா? இரவில் தங்குவதற்கு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்தீர்கள். இவர்களது காட்டில் திரியும் வழிப்பறி கள்வர்கள் செழுங்கழுநீர் சத்திரத்தில் சூதாடிகள், பெண்டாள நினைப்பவர்கள் என்றும் இன்னும் அதிக கைவர்கள் உள்ளனர். நீங்கள் அங்கு செல்வதும் ஆபத்துதான் என்ற பார்த்திபன் அந்த இளநங்கையை ஓரக்கண்ணால் கவனித்தான். அவள் கள்வர்கள் கொண்டு வந்திருந்த சுளுந்தின் ஒளியினால் தனது வாளினை தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு புதரின் மறைவில் கிடந்த அவளது வாளை கவனித்த பார்த்திபன் நகர்ந்து சென்று அதை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் மூவரும் எனது மாளிகையில் தங்கலாம். எனது மாளிகையில் நானும் எனது தந்தையும் மட்டுமே வசிக்கின்றோம். ஆனால் எங்கள் மாளிகையில் பெண் தாதிகள் அநேகம் பேர் உள்ளனர். அவர்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுவார்கள். நீங்கள் எனது விருந்தினராக எனது மாளிகையிலேயே தங்கலாம். உங்களுக்கென்று ஒரு வழி புலப்பட்ட பிறகு நீங்கள் உங்கள் வழியில் செல்லலாம், பார்த்திபன் கூறினான். உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம்? அந்த இளநங்கை கூற அவளை தனது கூர்மையான கண்களால் உற்று பார்த்தான். சுளுந்தின் ஒளியில் தேவதையாக ஜொலித்தாள் அந்த பெண். நீங்கள் என்னுடன் வரமறித்து கள்வர்களால் தாக்கப்பட்டால் நாளை நாங்கள் காஞ்சி நகர மக்களுக்கு பதில் தர வேண்டிய சிரமத்தை சந்திக்கக்கூடும். இந்த சிரமத்தை காட்டிலும் நீங்கள் எனது மாளிகையில் தங்குவது எனக்கு எந்தவித சிரமத்தையும் அளிக்காது. கம்பீரமான குரலில் பார்த்திபன் கூற அந்த பெண்ணின் உதட்டில் முதல் முறையாக ஒரு குறுநகை தோன்றி மறைந்தது. எனது பெயர் உபேந்திர பார்த்திப பல்லவன். பல்லவ வம்சத்தினரின் வாரிசு என்றதும் அந்த இரு பெண்களின் முகங்களும் இருண்டன. அந்த மூதாட்டி எதையும் உணரும் நிலையில் இல்லை. மன்னிக்க வேண்டும், நாங்கள் உங்களுடன் வர இயலாது, இளநங்கை கூறியதும் திகைத்தான் பார்த்திபன். ஏன்? நீங்கள் குறிப்பிடும் ஆபத்துக்கள் உங்கள் மாளிகையிலும் எங்களுக்கு நிகழலாம், அந்த இளநங்கை கூறியதும் குறுக்கிட்டாள் அந்த நடுத்தர வயது பெண்மணி. கல்பலதா, வாயை மூடு. இவரை பார்த்தால் மிகவும் நல்லவராக தெரிகின்றது. பல்லவத்தின் குலக்கொழுந்து நமக்கு ஆதரவு தருகிற போது அதை
ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நாம் போக வேண்டிய இடத்திற்குத்தான் போகின்றோம் என்று அவள் கூற பார்த்திபனை நோக்கினாள். தம்பி, இன்றிரவு உனது மாளிகையில் தங்கிவிட்டு நாளை விடியற் காலையில் நாங்கள் புறப்பட்டு விடுகிறோம். அந்த பெண்மணி கூற கல்பலதா என்று அழைக்கப்பட்ட அந்த இளநங்கை பார்த்திபனை வெறுப்புடன் நோக்கினாள்.